ஹலோ guys, நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். சல்கர் ஃபார்ம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிருங்கோ. இப்போ எடுத்தோடனே 15 பிளாக் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம சல்கரை வந்து வைக்க போகிறோம். இதுக்குரிய டூல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து 15 பிளாக் ஹைட் ஏற்றணும்னா லேடர் வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏறி போகிறதுக்காண்டி லேடர் போடுறோம். நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம டுட்டோரியலில் பாருங்கள், ஈஸியாக நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டி பட்டன்ஸ் எடுத்து 3 சைட்ஸ்லேயும் பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா சல்கர் வந்து இங்கிட்டு வந்து டெலிபோர்ட் ஆகிடக்கூடாது. இப்போ 3 சைட்ஸ்லேயும் பட்டன்ஸ் டெலிபோர்ட் பட்டன்ஸ் வச்சோன்னே ஒரே ஒரு லேடருக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரே ஒரு பட்டனை எடுத்துகிட்டு லீவ்ஸ் 1 2 3 4 5 லீவ்ஸ் வச்சுட்டு இங்கே செஸ்ட்டு 2 செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். 1 2 செஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹாப்பர் செட் பண்ணணும். இப்படி 2 வச்சுட்டு ஹாப்பர் இங்கிட்டு வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். சிட் பண்ணி உட்காந்து ஹாப்பர் வந்து வச்சுருங்க. 2 ஹாப்பர் வைக்கணும். ஆரம்பமே அருமையாக இருக்குது. இப்படி உட்காந்து இப்படி ஒரு ஹாப்பர். ஓகே, இந்த ஃபார்ம் வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சு போடல. ஏன்னா இந்த ஃபார்ம் நான் யூனிக்காக பில்ட் பண்ணுறது. ஹாப்பர் 2 ப்ளேஸ் பண்ண அப்புறம் அது மேலே 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணி அது மேலே 2 பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். கீழே வச்ச 2 பிளாக்ஸையும் நம்ம டெம்பரவரியாக உடச்சிடணும். ஏன்னா அது டெம்பரவரி பிளாக்கு. இப்போ இந்த இடத்துல ரெயிலை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ரெயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே மைண்ட் கார்டு வித் ஹாப்பர்னு இருக்கும், அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிளாக் மேலே உழுகிற லூட்டெல்லாம் இந்த மைண்ட் கார்ட்லேருந்து ஹாப்பருக்கு வந்து செஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ அந்த ரெயிலை உடச்சிட்டா இது இப்படி நிற்கும். இருங்க, நான் ஒழுங்காக செட் பண்ணுறேன். இப்படி இங்கே 2 ரெயிலை வச்சு ரெண்டுமே பறந்து போயிடும். இது சென்டராக போய் நிற்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பிளாக்குக்கும் சென்டரில் போய் நிற்கணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இப்படி வச்சு இதை கீழே இருக்கிற இல்லை ஹாப்பர் வைக்கக்கூடாது. ரெயிலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு விடாமுயற்சி விஸ்வர்வர் வெற்றி. லைட்டாக போய் உட்காந்துருச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக போய் உட்காந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா சுற்றி இந்த பிளாக்கை சுற்றி நம்ம பட்டன் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கிட்டு வந்து இந்த பிளாக்கை பார்த்து இந்த கார்னரில் இன்னொன்று பிளாக் டெம்பரவரி தான், இது மேலே ஒரு பிளாக்கை வச்சு அந்த பிளாக்கை ஜஸ்ட் உடஞ்சிருச்சு, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அந்த பிளாக்கை அதுக்கு மேலே ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணி இந்த பிளாக்கை உடச்சிட்டு இதை சுற்றி நம்ம சைட்ஸில் ட்ராப் டோர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். 1 இது 2 இது 3 கீழே பாட்டமில் ஒரு ட்ராப் டோர் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே செஸ்ட்டை நான் திரும்பி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உடச்ச செஸ்ட்டை இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிளாக்ஸ் ஹைட்டு இருக்கணும். கீழேருந்து இது பார்க்க 2 பிளாக்ஸ் ஹைட் இருக்கணும். இப்போ அந்த பிளாக் மேலே 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கா அந்த பிளாக்கு அதை வந்து இப்போ டெம்பரவரி தான். இப்போ வந்து இந்த ஸ்னோ கோலமை இப்போ ஸ்பான் பண்ண போகிறோம். ஸ்னோ கோலத்துக்கு 2 ஸ்னோ வச்சு அது மேலே பம்கிங்கை வச்சா ஸ்னோ கோலம் ஸ்பான் ஆயிரும். இப்போ அந்த ரயில் இருக்கிற இதை உடைச்சா கீழே வந்து கரெக்டாக வந்து அது பேர் என்ன, அது பேர் என்ன, ஐயோ ட்ராப் டோரில் வந்து உட்காந்துரும். இப்போ வந்து பிளாக்ஸில் இருக்கிற சுற்றி நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வைக்கணும் பட்டன்ஸை. இப்போ இந்த பிளாக்கை மட்டும் ப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே வந்து விழுந்துடும். சரியா, நீங்கள் ரயிலும் மைண்ட் கார்டு வித் ஹாப்பரை வச்ச அப்புறம் தான் பண்ணணும். அப்புறம் போய் நான் வந்து இந்த அது பேர் நாவும் வரமாட்டுதே. இவங்க பேர் சல்கர். 2 சல்கரை போய் போட்டில் ஏற்றிட்டு வந்தேன். இன்விசிபிள் போர்ஷனை கொடுத்து லீஃபை போட்டு மேலே ஏறுங்க. ஸ்டோன் போட்டு ஏறிடாதீங்க. லீவ்ஸ் ஆர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோன் போட்டு மேலே ஏறினீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டோனில் போய் டெலிபோர்ட் ஆகி உட்காந்துருவான். இப்போ பத்திரமா மேலே கொண்டு வரணும். இவங்களை கொண்டு வர்றதுக்குள்ளே எனக்கு வந்து இருங்க, இவங்களை உட்கார வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபடுறேன். கிரியேட்டிவ்ல வந்து இவ்வளோ பாடுபடுறேன் பாருங்களேன். உட்காருங்கடா, ஏறி வந்து உட்காருங்கடா. ஏன்டா உசுரா வாங்குறீங்க? நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து பெட்டராக் வீடியோ எடுக்க போகணும்டா.
கரெக்டாக வந்து உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அருமை. நான் பறந்தே போய் இவங்கள இங்கே உட்கார வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்னோ கோலத்தை எடுத்தோடனே ஸ்பான் பண்ணாதீங்க. ஸ்பான் பண்ணால் அந்த பைத்தியக்காரன் இவங்கள பார்த்து அடிப்பான். இவங்க வந்து என்னையவாடா அடிக்கிறேன்னு சொல்லி அவன் அடிப்பான். ஒரு அடியில் வந்து அவன் வந்து மர்கை ஆயிடுவான். மைண்ட் கார்டை உடைக்கிறான் பாருங்க. ஃபஸ்ட் அடி. 2வது அடியில் ஸ்னோ கோலம் காலியாக போயிருக்கும். நான் கீழே லீவ்ஸை உடைச்சிட்டு ஈஸியாக போகிறேன். ஏன்னா நான் க்ரியேட்டிவில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், அடிக்கிறான், முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ டெலிபோர்ட் ஆகி உட்காந்துருவாங்க. இவங்க பக்கத்தில் எந்த பிளாக்கும் இல்லை. இப்போ இவங்க டெலிபோர்ட் ஆகியே தீரணும். ஒருத்தன் வந்து உட்காந்துட்டானா இன்னொருத்தவனுக்கு வந்து வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டா தான் வருவானா. அவன் வந்து அப்புறம் வருவானா பொறுமையாக சொன்னான் என்கிட்ட வந்து சல்கர். போடா போய் உட்கார்றா. சரி, நான் இங்கே வந்து ஸ்னோ கோலத்தை திரும்பி நான் ஸ்பான் பண்ணணும். அது வேற ஒரு எரிச்சல். உட்கார்ற வரைக்கும் பார்ப்போம். ஓகே, 2 சல்கரும் உட்காந்துட்டாங்க. ரயிலில் போடு. எங்கடா இதை காணா. நான் வந்து ஸ்னோ கோலத்தை உட்கார வச்சிட்டேன். இப்போ என்ன மேட்ருனா, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சல்கர் வந்து இவனை வந்து திறந்து அடிக்காது. 2வது இருக்கிற சல்கர் தான் ஸ்னோ கோலத்தை அடிக்க போவான். இந்த 2வது இருக்கிற சல்கர் வந்து அடிக்கும் போல ஃபஸ்ட்டு இருக்கிற சல்கர் ஓப்பன் ஆச்சுன்னா டேமேஜ் விழுந்து அது சாகும். டேமேஜ் விழுந்து சாக அதுவே ரீப்ளேஸ் ஆகிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உழுகலை சல்கர். இருங்க, இதை வச்சு தள்ள முடியுமா? இன்னும் மைண்ட் கார்டு காணாம போச்சு. என்னடா அது? சரி, நான் வந்து இங்கே லீவ்ஸ் இப்படி சைட்லலாம் வச்சு 2 மைண்ட் கார்டு வைக்கலாம் நிற்கேன். 2 மைண்ட் கார்டு வச்சா 2 ஹாப்பருக்கும் வந்து இதாக இருக்கும். இங்கிட்ட லீவ்ஸை வந்து மேலே எடுத்து வச்சு நான் மைண்ட் கார்டை வச்சுட்டு 2 ஹாப்பர் சைட்லேயும் 2 மைண்ட் கார்டு வச்சுருங்க. மூலத்தனமாக ஹாப்பரில் ஏன் ரயில் உழுகன்னு பார்ப்பீங்க. ஹாப்பர் மேலே வந்து பட்டன் இருக்கும். அந்த பட்டனை உடச்சிட்டு ஹாப்பர் மேலே ரயில் வச்சிங்கன்னா உளுந்துடும். இப்போ நான் 2 மைண்ட் கார்டு ஹாப்பர்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இவங்களை கொண்டுட்டேன். இப்போ கரெக்டாக பாருங்கள். இப்போ சாகுறானா சல்கர்? இன்னும் உள்ளே எதையுங்கண்ணா ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லையா? சல்கர் கண்ணா, சல்கரை ஸ்பான் பண்ணி சல்கரை கொடுப்பா தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரயில் ஹாப்பர் இருக்கும். இப்போ சல்கர் செத்தான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ட்ராப் பண்ணியிருக்கான். இதே மாதிரி இவங்க அடித்து இங்கே ட்ராப் பண்ணுவான். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம். நீங்கள் இங்கே இருந்தாலே போதும், ஈஸியாக மேலே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சல்கர் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் செஞ்சு வச்சுக்கலாம். இது ஈஸி. இல்லை எனக்கு பெருசாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் போடுறேன் பெரிய ஃபார்மாக பில்ட் பண்ணி. சரி, இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. டாட்டா, பபாய், see you.